வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சமூக ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். மதிப்புமிகு, மாண்புமிகு, கண்ணியமிகு முதல்வரை இப்படித்தான்ட்டு இல்லை, முன்னாள் அமைச்சரை எல்லாத்தையும் தப்பு பேசுகிறீங்க, குறை சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கிறீங்க? பல கோடி ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு கேரவேனில் வரீங்க, 10 ரூபா தண்ணி பாட்டில் கொடுக்க வக்கில்ல. 41 பேரை கொன்னுட்டு ஓடி தப்பிச்சு போன, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட நபர்கள் நீங்க திமுக வரலாறு பேசுறீங்களா? திமுக வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எங்க தலைவர் எல்லாத்தையும் கண்ணியத்தோட பேச எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்க தலைவர் சொல்லி தரலையா? ஏன்னா உங்க தலைவருக்கே கண்ணியத்தோட பேச தெரியாது, அப்புறம் எப்படி நீங்க கண்ணியத்தோட பேசுவீங்க? முதல்ல பேச்சுரிமை இருக்குது, அது கண்ணியத்தோட பேசணும், மரியாதையோட பேசணும், தகுதி தராதாரத்தோட பேசணும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தராதாரம் இருக்கு திமுகவை குறை சொல்றதுக்கு? திமுக கொண்டு வந்த எத்தனையோ நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்துருக்கு. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோடைய சந்தோஷம் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி அடிப்படை வசதி கூட இத்தனை காலம் கிடைக்காம இருந்த நாடு நம்ம தமிழ்நாடு. இப்போ எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கல்வி உதவி, மருத்துவ உதவி, இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இப்படி பல பேர் பல திட்டங்கள்ல பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்க டிவிக்கேவை சேர்ந்த எத்தனையோ குடும்பங்களும் இதுல பயனடைஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா உங்க டிவிக்கேவை சேர்ந்தவங்களெல்லாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்து கேன்சல் பண்ணிக்கங்க. உங்க தலைவர் இலவசம் வேண்டாங்கிறாரு. ஓகே, இலவசம் தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லை தான். ஏன்னா நீங்க எல்லாம் வசதியானவங்க, உங்கள்ட்ட இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் கோடீஸ்வரங்க. ஏன்னா உங்க தலைவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. கொலை செஞ்ச குற்றத்திற்காக தண்டனைக்கு பயந்து தலைமறைவாக இருந்தவர் தான் உங்க தலைவர். யாரு? உங்களுடைய பொதுச் செயலாளர். கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சினிமால தான் பார்த்துருக்குறோம் அக்யூஸ்ட் கடல்ல போய் ஒளியறத. நிஜத்துல நீங்க ஒளியறீங்க. ஆதவ், மிஸ்டர் ஆதவ், மரியாதையா பேசிக்க. ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. 6 மாசத்துல நீ பெரிய ரவுடியாமா? எப்படி ஒரு பேச்சுல நான் ரவுடி, நாங்க ரவுடி தான், நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அதனால பார்த்து பக்குவமா எழுதி கொடுத்தத